ஹாய், ஹலோ அனிமி ஃபேன்ஸ். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் த வேர்ல்ட் காட்ஸ் ஒன்லி நோஸ்ங்கிற சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ்க்கு டோட்டலாக 3 சீசன் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சீரீஸை நல்லா கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто считает свои сны. Поклоняюсь темноте. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ டீட்டிங் கேம் விளையாண்டுட்ருக்கான். அந்த இடத்துக்கு டீச்சருமே வந்துட்டு, என்னப்பா தம்பி பண்ணுறீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவுமே, இருங்க டீச்சர், இந்த கேம் மட்டும் நான் சேவ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கே டீச்சருமே டென்ஷன் ஆகிட்டு புக் எடுத்து அடிச்சிடுறாங்க. ஹீரோ டீச்சர்கிட்ட செமட்டி வாங்கி கட்டிட்டான் போல இருக்குது. அதில் அவனை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து தரான். நான் இந்த மாதிரி டேட்டிங் கேம் பிளேயரு, இந்த அளவுக்கு ஹார்டான டேட்டிங் கேம் கொடுத்தாலும் அசால்ட்டாக முடிச்சு போய்க்கினே இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஒரு பொண்ணுமே நம்ம ஹீரோட நேம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இடிச்சு செவுத்துல போய் இடிச்சுக்கிறான். அதெல்லாம் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு, இந்த மாதிரி ஸ்கூல் ரூஃபை க்ளீன் பண்ண வேண்டியது நம்மளோட டர்ன் தான், என்னால் வர முடியாது, நீ மட்டும் தான் போய் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி பேச, நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதோட ஹீரோ ஓகேமாங்கிற மாதிரி டெரராக சொல்ல, அதை பார்த்தா தப்புனுமே அம்மா பூச்சி அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சிடுறாங்க. ஹீரோ ரூஃப் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற சேரில் உட்காந்துட்டு அவனோட கன்சோல் எடுத்து கேம் ப்ளே பண்ண போகிறான். அப்போ அவனுக்கு நிறைய மெசேஜ் வந்துருக்க, அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். அதில் ஒன் ஆஃப் த மெசேஜில், அடே வெள்ளரிக்கா மண்டையா, உன்னால் எல்லா பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ண முடியும்னா தக்காளி நாங்கள் அனுப்புகிற பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி காமிடாங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி மெசேஜ் வந்துருக்க. அதை படித்து பார்த்து நம்ம ஹீரோமே, நான் எவ்வளோ ஃபிட்டிட்டிங் பிளேயர் தெரியுமா, எனக்கே சவாலுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெசேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதெல்லாம் அவன் இருக்கிற இடத்துல வெதரே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ரோஸ் கலர் மேல் வந்து அவன் இருக்கிற இடத்துல வந்து இடிக்குது. அந்த இடமே ரோஸ் கலர் ஸ்மோக்கால் பரவுது. பயங்கரமாக காத்திருக்கி நம்ம ஹீரோமே பேக்டின்னு போய் விழுக்கிறான். அதோட ஒரு பொண்ணுமே வானத்துலேருந்து மெதுவாக ஃப்ளோட் ஆகி இறங்கி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்னோட கான்டாக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி நம்ம ஹீரோவை தூக்கின்னு பறகுறாங்க. நெக்ஸ்ட் சீன் கிளாஸ் ரூம் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே கையில் சாப்பீஸ் எடுத்துக்கிட்டு, நீ யார் மகிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே, என் பேர் எல்லிசா, நான் ஹெல்லிலேருந்து வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவுமே உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எங்கிட்ட டைம் இல்லாமங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, அதெல்லாம் அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, நீ கவனமாக இல்லைன்னா ஒரு தலை தனியாக போயிருக்கிற மாதிரி வந்து சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோமே அவன் கழுத்தில் இருக்கிற காலர் மாதிரி இருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறான். அது இது என்னங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே, நீ கான்ட்ராக்ட் சைன்னால ஏற்பட்டது தான் அதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, கான்ட்ராக்டா, அம்மா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் அக்செப்ட் பண்ணேன், அதான் கான்ட்ராக்டாங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதோட அந்த பொண்ணுமே, அந்த கான்ட்ராக்டோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் மீறினீங்கன்னா அந்த காலர் ஆக்டிவேட் ஆகி உங்கள் தலை தனியாக போயிருங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, அப்போ உடனே அந்த காலரையும் கழுத்து ரிமூவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு அந்த பொண்ணுமே, நீங்கள் ரன்வே ஸ்பாட்ஸ் ஹன் பண்ண ஹெல்ப் பண்ணாலே அந்த காலர் மாதிரி இருக்கிற விஷயம் ரிமூவ் ஆயிருங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட உங்கள் தலையில் இருக்கிற ஒரு டிவைஸ் பிளிங்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே, இந்த பொண்ணு என் கிளாஸில் படிக்கிற ஐஎம்இ பொண்ணாச்சுங்கிற மாதிரி வந்து பார்க்குறான். அப்போ அந்த பொண்ணு உடம்புலேருந்து பேர்டான ஆரா மாதிரி வந்து வெளியே வருது. அதோட அந்த பொண்ணுமே வந்து இந்த ரன்வேஸ் பாஸுங்கிறது டீம் உலகமான ஹெல்லில் உருவாகி அங்கேருந்து தப்பிச்சு இங்கே இருக்கிற எம்டி கார்டர் பொண்ணுங்களோட மனசில் போய் தங்கிடுதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, அப்போ போய் பிடிக்க வேண்டியதானேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட அந்த பொண்ணுமே வந்து அது அந்தளவுக்கு ஈஸியான விஷயம் வந்து கிடையாது. அந்த பொண்ணு வந்து யாராச்சும் ஒருத்தரை லவ் பண்ணணும், அந்த விஷயத்த நீங்கள் வந்து பண்ண போறீங்கிற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் கிஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, நீ சொல்கிறது டோட்டல் ராங்காக இருக்குமா, நான் லவ் கூட பண்ணதில்லை, இதில் நீ கிஸ் வேறு சேர்த்து பண்ணணும்னு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதோட சிம்பிளாக சொல்லணும்னா, நான் கேமில் தான் பாயும் புலி, ரியல் லைஃப்பில் ஒரு சுண்டெலிங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்டால் அந்த பொண்ணுமே, இங்கே ரியல் லைஃப் மன்மதன்னு பார்த்தா கேமில் தான் மன்மதன் இருந்திருக்கீங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணவர் இறந்து போயிட்டா, கான்ட்ராக்ட் ஏற்படுத்தின டீமனுமே இறந்து போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறா. அதோட அந்த பொண்ணோட கழுத்துலையும் ஹீரோட கழுத்துல இருந்த மாதிரி ஒரு காலர் மாதிரி இருக்கிற விஷயம் வந்து இருக்குது. லைக் இந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு கூப்பிட்ற கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பொண்ணு நம்ம டெவில் பொண்ணுன்னே கூப்பிடலாம். டெவில் பொண்ணு நம்ம ஹீரோவும் பொண்ணுங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு கேம் லிஸ்ட்டை வந்து எழுதிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்து நம்ம டெவில் பொண்ணுமே, நீங்கள் கேமில் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுற மாதிரி ரியல் லைஃப்லையும் ட்ரை பண்ணலாமேங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே, ரியல் லைஃப்லையும் கேம்லேயும் பொண்ணோட கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதோட அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் விளையாடுற பொண்ணுங்கலாம் முடிய டைப் பண்ணியிருப்பாங்க உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட டெபிட் பண்ணுவேன் முடிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி கேட்க, அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, அது உனக்கு தெரியாதுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். சொல்லிட்டு அதை எடுத்து விட்டு கிளம்ப, அப்போ நம்ம டெவில் பண்ணுமே நம்ம ஹீரோவை சடனாக ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டிய பொண்ணுமே
நீங்க சொன்ன மாரி தான் இருக்காங்கிற மாரி சொல்ல, பசங்களுமே இப்ப நம்ம முடி வந்து டை அப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோவுமே இதுதான் நடந்திருக்கான். ஆனா, கேம்ல இருக்கிற பொண்ணுங்க போட்டுருக்க ட்ராக்ஸ் எவ்வளோ குட்டியா இருக்கும் உனக்கு தெரியுமாங்கிற மாரி கேட்க, அதுக்கிட்ட டேவிட் பொண்ணு அவன் மேஜிக் பவர் வச்சு பொண்ணுங்க போட்டுருக்க ட்ராக்ஸ்ல வந்து குட்டியா மாத்தி விட்டுறாங்க. அத பார்த்த பொண்ணுங்களுமே அலற ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோவுமே ஸ்டன் ஆயிடுறான். அவரும் டெவில் பொண்ணுமே, "நீ கேட்ட மாரி எல்லா பொண்ணுங்களையும் வந்து மாத்திருச்சு. ஆனா நீங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கரெக்ட் பண்ணா போதுங்கிற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவுமே 10 அடி பேக் அடிச்சிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து ஐமி பொண்ண சீர் அப் பண்ற விதமா வந்து பேக்ல 2 ஹெட் பேண்ட கட்டியிருக்கான். அத பார்த்து ஐமி பொண்ணுமே ஓடி வந்து ஒரே கிக்கு ஹீரோவ பறந்து போய் விழுகுறான். அதான் நம்ம ஹீரோட்ட எதுக்கு அப்படி பண்றங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவுமே உன்னைய சீர் அப் பண்றதுக்காக தாங்கிற மாரி ரொமான்டிக்கா சொல்ல ட்ரை பண்றான். அதெல்லாம் ஐமி பொண்ணு கேட்காம நம்ம ஹீரோட கழுத்துல துணிய சுத்தி நெரிச்சுக்கிட்டே, "நீ எதுக்காக இத பண்ற எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னைய சோலோவா ஸ்கூல் ரூஃப நான் கிளீன் பண்ணி விட்டேன்ல. அதுக்கு தானே நீ இப்ப பழி வாங்குறங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க." அதோட ஹீரோ விட்டுட்டு, "இன்னொரு டைம் உன்னைய இந்த பக்கம் பார்த்தேன்னா, குழி தோண்டி புதைச்சிருவேங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ தொடர்ந்து ஐமி சீர் அப் பண்றதுக்கான பேனர் வந்து வைக்கிறான். ஃபர்ஸ்ட் 2 நாள் ஐமி வந்து அத பார்த்து திட்டுறாங்க. 3வது நாள் உன்னைய நான் இக்னோர் பண்ண போறேங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. டெவில் பொண்ணுமே ஹீரோட்ட வந்துட்டு, "நாளாக நாளாக உங்க மேல விருப்பம் இல்ல, வெறுப்பு தான் ஐமி பொண்ணுக்கு அதிகமாகிட்டு இருக்குங்கிற மாரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு அதிகமாகுதோ, அவ்வளோ சீக்கிரம் அது காதலா மாறும். உனக்கு தெரியாதாங்கிற மாரி தத்துவம் பேச, அப்ப நம்ம ஹீரோவுமே வலியத்த பிடிச்சுக்கிட்டு போறான். எங்க போறீங்கங்கிற மாரி டெவில் பொண்ணு கேட்க, பாத்ரூம் தான்ங்கிற மாரி சொல்றான். ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பிரசிடென்ட்டும் கூட 2 பேரும் ஐமி பொண்ண வந்து பார்க்குறாங்க. கூட வந்திருக்கவங்களுமே ஐமி பொண்ண பத்தி மட்டம் தட்டி பேச ஆரம்பிக்க, அத கேட்க முடியாத ஐமி பொண்ணுமே, அதுக்கு எனக்கு ஏதாச்சும் பனிஷ்மென்ட் இருந்தா தாங்கங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பிரசிடென்ட்டுமே 30 லேப்ஸ்ங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த பனிஷ்மென்ட்டையும் முடிச்சிடுறாங்க. அப்ப 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஐமிட்ட வந்து இவ்வளோ சீக்கிரமா முடிச்சுட்டங்கிற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் நீ அங்க 2 சேர பண்ற பையங்கிற மாரி கேட்க, அது வந்து பெரிய மேட்டருங்கிற மாரி ஐமி வந்து சொல்லிடுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோ சீர பேனர் வந்து வச்சிருக்கான். அத ஐமி கண்டுக்காத மாரி வந்து போயிடுறாங்க. அப்ப டெவில் இப்ப நம்ம ஹீரோட்ட வந்துட்டு, அந்த ரன்னிங் காம்படிஷன் வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகுதுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட ஐமி பொண்ணுமே லைக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜம்ப் பண்றதுல கால் தடுக்கி கீழ விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணுங்களுமே நாளைக்கு காம்படிஷன் இருக்கு. ஆனா, அந்த ஐமி பொண்ணுக்கு கால் வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அவளால எப்படி காம்பீட் பண்ண முடியுங்கிற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஐமி வந்து நர்ஸ் ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க. அதுக்கு வெளிய தான் நம்ம ஹீரோவும், டெவில் பொண்ணும் இருக்காங்க. நம்ம ஹீரோ நைட் நேரம் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஐமி பொண்ணு ஸ்டிக்க வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்ட காமிச்சுட்டு, என்ன கைண்ட் ஆஃப் ஜோக்ங்கிற மாரி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே, "ஆமா, இந்த ஃப்ரூட்ட சாப்பிட்டா நாளைக்கு நடக்க போற காம்படிஷன்ல உன்னோட ஃபுல் எஃபெக்ட்ஸையும் காட்ட முடியுங்கிற மாரி வந்து சொல்றான். அதுக்கேத்த ஐமி பொண்ணு ஒரு ஃப்ரூட் எடுத்து நம்ம ஹீரோட மூஞ்சிலயே அடிச்சிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே, "நீ யார வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ எப்பவுமே உன்னோட ஃபுல் கான்ஃபிடென்ட்ட காட்டுற விதமா உன் முடிய டை அப் பண்ணி தான் ட்ரெய்னிங்ல ஈடுபடுவ. ஆனா நீ இன்னைக்கு பண்ண ட்ரெய்னிங்ல உன் முடிய நீ டை அப் பண்ணவே இல்ல. அத வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேங்கிற மாரி வந்து சொல்றான்." அதோட ஐமி பொண்ணுமே அவன் கால நார்மலா வச்சுட்டு, அந்த ஸ்டிக்கையும் வந்து கீழ போட்டுறாங்க. அங்க இருக்கிற ஸ்டெப்ஸ்ல போய் உட்காந்துட்டு, "என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா எஃபெக்ட்டையும் போட்டேன். ஆனா என்னால இம்ப்ரூவே ஆக முடியல. ஏங்கிற மாரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அதோட ஹீரோவுமே, "நீ ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரியோ! இல்லையோ! ஆனா நீ எப்பவுமே என்னோட மனசுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருப்பேங்கிற" மாரி சொல்ல, அது கேட்டு ஐமி பொண்ணு நம்ம ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஐமி பொண்ணு உடம்புல இருந்து அந்த ரன்னிங் ஸ்பாட் வெளிய வந்துட்டு பாடிக்குள்ள போயிருது. அதோட நீ ரொம்ப வீரா பேசுற, நடத்துக்கிறங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ஃப்ரூட் பாஸ்கெட்ல இருக்கிற ஃப்ரூட்டெல்லாம் நம்ம ஹீரோ மேல தூக்கி வீசிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஃப்ரூட்டுக்கு கீழ இருந்த அந்த சூசி வந்து பார்த்துடுறாங்க. அதோட நம்ம ஹீரோட்ட போயிட்டு, "நான் ரன்னிங்ல ஓடும்போது நீ என்னைய வந்து சீர் அப் பண்ணுவியாங்கிற" மாரி வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே கண்டிப்பாங்கிற மாரி வந்து சொல்றான். அப்ப ஐமி பொண்ணு நம்ம ஹீரோக்கு முன்னாடி வர, நம்ம ஹீரோவுமே அப்படியே படிக்கட்டுலேருந்து கீழ விழுக போறான். அப்ப நம்ம ஐமி பொண்ணுமே பிடிக்க போறாங்க. அப்ப 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. டெவில் பொண்ணு சொன்ன 2 விஷயமே நடந்துருச்சு. அதோட ஐமி பொண்ணு உடம்புலேருந்து ரன்வே ஸ்பாட்ஸ்மே வெளிய வர, அத டெவில் பொண்ணுமே கேப்சர் பண்ணிடுறாங்க. ஐமி பொண்ணுமே அந்த ரன்னிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ஐமி பொண்ண வந்து பாராட்டியிருக்காங்க. அதோட ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரசிடென்ட்டுமே என்னமோ ஒரு பேட்ஜ குடுத்து ஐமி பொண்ண பாராட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவுமே ஐமி பொண்ண பாராட்ட, அவங்களுமே பிளஸ் ஆயிட்டு நிக்கிறாங்க. அப்ப ஐமி பொண்ண யாரோ கூப்பிட, அவங்களுமே இந்த வரேங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குங்கிற மாரி நெனைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோட்ட வந்துட்டு, "என்ட்ட மறைச்சிட்டியாடாங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே என்னடாங்கிற மாரி சொல்லிட்டு பார்க்குறான். டெவில் பொண்ணுமே ஹீரோ படிக்கிற ஸ்கூல்ல, ஹீரோவோட கிளாஸ்ல, ஹீரோவோட சிஸ்டர்ங்கிற மாரி சொல்லி சேர்ந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இது என்னடா புது பிரச்சனைங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவோட சிஸ்டர்ன்னு சொல்லி, ஹீரோவோட கிளாஸ்ல வந்து டெவில் பொண்ணு வந்து சேர்ந்திருக்காங்க. லைக் என்ன ஆக போகுதுங்கிறத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ். பை.